என்ன சொன்னாலும் நம்புறான்யா, எவ்வளோ நல்லவனா இருக்கான் அப்படிங்கிற மாரி தான் வந்து நிஜமா நிலாவ பார்த்தா நமக்கு பல சமயங்கள்ல தோணுது. எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ, இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, பெருசா வேற எங்கேயும் வந்து கதை போகல. மெயினான நிலாச்சோழன வச்சு மட்டும் தான் அவங்கள சுத்தி கதை போயிட்டுருக்கு இப்ப. இப்போ கார்ல வந்துகிட்டு இருக்கும் பொழுதே வந்து நிலா கொஞ்சம் கொஞ்சமா சோழன பார்த்து, ஆரம்பத்தில உங்கள பார்த்தா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க மாரி தான் இருந்துச்சு. ஒரு மார்க்கமா. அதுவும் பொண்ணுங்கள்ட்டலாம் நெறைய ஃப்ளர்ட் பண்ற மாரி இருந்துச்சு. ஆனா இப்ப பார்த்தா கொஞ்சம் பரவால்ல. கம்ஃபர்டபுளா அழகா இருக்கீங்க அப்படின்லாம் வந்து பேசிட்டு வந்துட்டு, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லையான்னு கேட்டா, ஒரு பழைய கதை, இந்த கதை, அந்த கதைன்னு எல்லாத்தையும் காமெடியா சொல்லிட்டு இருக்காரு. அந்த கதைகளுக்கு பிறகு இப்போ கூட ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த பொண்ணுக்கு இன்னும் அது தெரியல. தெரிஞ்சா ஏற்றுப்பாங்களான்னு தெரில. ஏற்றுக்கிட்டா நல்லா இருக்குங்கன்னோடனே, ஏற்றுக்கிட்டோம் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வந்து இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி தான் அவர் பேசுகிறாருன்னு தெரியாமல். இதுக்கப்புறம் நேராக கிளம்பி ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு அவங்க போயிட்டு இருக்கும் பொழுது, இந்த பக்கம் அவங்களுக்கான அளவு ப்ளவுஸ் ரெடி ஆகி ப்ளவுஸை தைச்சு கொண்டு வந்து இப்போ கார்த்திகா வீட்டில் வந்து அந்த டெய்லர் கொடுக்கும்போது அவங்க அம்மா பார்த்து அந்த ப்ளவுஸை கசக்கி வெட்டி விட்டுடலாம், இல்லை எரிச்சிடலான்னு பார்க்குறாங்க. அந்தளவுக்கு என்ன தான் கொடூரமான வெறுப்புங்கிறது நமக்கு இன்னும் காமிக்கல. ஸோ இப்போ இந்த சமயத்தில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு வந்து கோவமாக பேச, உடனே அவங்க என்னடி பண்ணுவாங்க முதல் குடுன்னு ப்ளவுஸை தூக்கிட்டு ஓடிடுறாங்க. எப்படியோ இப்போதைக்கு எஸ்கேப் ஆகி ப்ளவுஸை போய் பத்திரமா கொடுத்து அவங்க வர போகிறாங்க. இதுக்கு நடுவில் போலீஸ் ஸ்டேஷனில் நிலாவுக்கு ஒரு மிகப்பெரிய இடி. உள்ளார நுழைஞ்சோன்னா அவங்க அப்பா சாபம் போட்டதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்து உட்காந்துருக்கும் போதே ஒரு கையெழுத்து வாங்கிட்டு, இந்தாம்மா சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போங்க, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் முடிஞ்ச கணவன் மனைவின்னு உடனே சட்டப்படிலாம் வேணாமேங்கிறாங்க இவங்க. அது என்ன சட்டப்படி வேணான்னொன்னே இவங்களை வெளில அனுப்பிட்டு இவர் உள்ளார பேசிட்டு கொஞ்சம் பயப்படுறாங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா அப்படின்னா, ஓ லிவிங் டுகெதரா, அதெல்லாம் வேணாம்பா, இந்த காலத்தில் அதெல்லாம் ஒத்து வராது, சினிமாவில் வேணால் ஒத்து வரும், ஒழுங்காக கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து அந்த இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் சொல்லி அனுப்புகிறாங்க. உடனே ஒன்றை பார்த்தா தான்ப்பா தம்பி பாவமாக இருக்குது அப்படின்லாம் வேற சொல்லி அனுப்புகிறாங்க. எப்படியோ நினச்ச சாதிச்சிட்டோன்னு கிளம்பி வெளில வர, இது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, உங்களை பார்த்தா முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது, எதையோ மறைக்கிறீங்க என்கிட்ட, இதெல்லாம் உங்கள் பிளானாங்கிற மாதிரி வந்து இப்போ நிலா கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது தான் ஒரு பல்ட்டி அடிச்சு விட்டார் அப்படியே சோழன். என் குடும்பத்தை உங்களை பற்றி மட்டும் யோசிக்கிறீங்களே, இப்போ எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாது, நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால அதை பற்றி யோசிச்சிங்களா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் எனக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக திருப்பி விட்டு இப்போதைக்கு தப்பிச்சிட்றாரு. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, அந்த ரிசப்ஷன் வேறு வீட்டில் ஏற்பாடு பண்ணிருக்கும் போதுங்கிறத பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள். தேங்க்யூ.